ஹாய்ங்க வணக்கம். நம்ம மூவி ரிவ்யூ சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் காஞ்சூரிங் கண்ணப்பன். சதீஷ் ஹீரோவாவும், சரண்யா, விடிவி கணேஷ் இவங்கலாம் நடிச்சு வெளிய வந்திருக்க இந்த படம் தாங்க காஞ்சூரிங் கண்ணப்பன். சதீஷ் ஒரு கேம் டெவலப்பரா இருக்காரு. அவர் நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் இன்டர்வியூக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, அவர் வீட்ல தண்ணி வரலங்க. தண்ணி வரலையேன்னு சொல்லி பின்னாடி இருக்க கிணத்துலேருந்து தண்ணி எடுக்க போலான்னு போகும்போது, அவர் ஒரு பொருள பார்க்குறாரு. அந்த பொருள் பேர் தான் ட்ரீம் கேச்சர். அத பார்த்தது மட்டும் இல்லாம, அதுலேருந்து ஒரு ஃபெதர பிச்சுறாருங்க. இங்க தாங்க கதையே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவரு இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணிட்டு தூங்கிறாரு அசந்து. அப்ப திடீர்னு தூங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பங்களா. ஒரு புகை மூட்டமா இருக்க ஒரு பங்களாக்குள்ள போறாரு. போனா அங்க 2 பேய் இருக்கு. ஃபாரின் பேய் இருக்காங்க. ஒரு மேல், ஒரு ஃபீமேல் அப்படின்னு 2 பேய் இருக்காங்க. என்னடா இப்படிலாம் நடக்குதேன்னு டக்குன்னு முழிச்சு பார்த்தா, அவரு இப்ப நனவு காலத்துக்கு வந்துர்றாரு. இப்படி என்னடா இது ஒரு கனவு, கெட்ட கனவு வந்துருச்சேன்னு விட்டுட்டு போயிடுறாரு. அன்னைக்கும் திரும்ப இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி வேலைக்கெல்லாம் போறாரு. போயிட்டு வந்து அன்னைக்கும் தூங்கிறாருங்க 2வது நாள். பார்த்தா அதே போல கனவுக்குள்ள போயிடுறாரு. அதே பங்களா, அதே பேய்கள். இப்போ அவருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன தூங்குனா ஒரே இடத்துக்கு போகிறோம், இதை உடனடியாக சரி பண்ணணுமே அப்படின்னு நினச்சி அவர் போய் டாக்டர் நாசர், அவர் தான் வந்து இந்த அமானுஷ்யத்தெல்லாம் பேய் ஓட்டுற டாக்டராக இருக்கார். அவரை போய் பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பார்த்த பொருள் பேர் தான் இப்போ ட்ரீம் கேச்சர். அது வந்து கெட்ட கனவு வராமல் இருக்கிறதுக்காக வைப்பாங்க. அந்த மாதிரி வச்ச பொருளை நீ ஏதோ ஒரு விஷயத்தில் தொந்தரவு பண்ணியிருக்க, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவு வருதுன்னு சொல்ல. அப்போ இல்லை நான் எதுவுமே செய்யலையே. அப்புறம் யோசித்து பார்த்து, ஆமாம் அதுலேருந்து ஒரு ஃபெதரை பிச்சேன் அப்படின்னு சொல்ல, நீ இனிமேல் மாட்டிக்கிட்டப்பா, அதனால் அதுக்குள்ளே ஒரு கீ இருக்கும் அந்த பங்களாக்குள்ளே, அதை நீ எடுத்து திறந்தால் தான் சரியாவா. அந்த கனவுல நீ இறந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா நீ உண்மையிலே இறந்துருவேன்னு சொல்ல, அதை நம்ப மாட்டுறாரு. நம்பாமல் கிங்ஸ்லி, அவர் வந்து சைக்காலஜிக்கல் டாக்டராக இருக்கார், அவரை போய் பார்க்குறாரு. அவர் ஏதோ ஒரு இது மாதிரி செஞ்சு சும்மா வைத்தியம் மாதிரி பண்ணி அனுப்பிடுறாரு. ஒரு நம்பிக்கையில் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாளும் தூங்குறாரு. கனவுக்குள்ளே போகிறாரு. இந்த வாட்டி கொஞ்சம் காயத்தோடு வெளியே வராரு. இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி டாக்டர் நாசர்கிட்ட திரும்ப பேச ஆரம்பிக்கிறார். சார் உண்மையிலே இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சு சார்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு சூழ்நிலையில் டாக்டர் கிங்ஸ்லி, அப்புறம் இவர் நிறைய பணம் கடன் தர வேண்டிய ஆனந்தராஜ், இவங்க அப்பா விடிவி கணேஷ், அம்மா சரண்யானி எல்லாருமே பிச்சிடுறாங்க. எல்லோரும் அந்த பங்களாக்குள்ளே போயிடுறாங்க. போய் அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணி அந்த பேயோட ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் போது அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, 3வதாக ஒரு வில்லன் பேய் வருது. இது எல்லாத்தையும் முறியடித்து கடைசியாக அந்த பங்களாவில் சாவியை கண்டுபிடிச்சி எப்படி அந்த ட்ரீம் கேச்சர் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்கன்றதாங்க கதை. ரொம்ப அருமையான நகைச்சுவை கலந்த ஒரு பேய் ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க. உண்மையிலே கோஸ்ட் ஸ்டோரியாகவே இருக்காது, நல்ல காமெடியாக இருக்கும். சதீஷ் எப்பயும் போலவே நல்ல டைமிங் சென்ஸோட நல்லா பண்ணியிருக்காரு. விடிவி கணேஷ், சரண்யா அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.